So welcome and thank you very much for the anthem. We simply love it, we simply cherishing it and எங்கேயும் வந்து ஒரு pep up வேணும் ஒரு motivation வேணும்னா கேட்கக்கூடிய ஒரு சாங்கையும் வந்து நீங்கள் சேர்த்தே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். So thank you very much for that sir. முதல்ல வந்து we heard even in your family முருகதாஸ் சார் மாதிரியே வந்து your son is a very big Marvel fan. So அவர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு or why did you choose the project? My son Amin bro எல்லாருக்கும் வணக்கம். I think the முயற்சியே புதுசாக இருந்தது. இந்த முயற்சி புதுசாக இருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு கிராஸ் பாலினேஷன் நடக்கும்போது பல விஷயங்கள் நடக்கலாம். இப்போ ஆண்ட்ரியா அதுவும் சரி, விஜய் சார் அதுவும் சரி, when they give the voices maybe in the future it can all turn around and it's an opportunity to do that. இந்த வாய்ப்பு மூலமா எனக்கு அந்த டைரக்டர் ஜோ இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் சொன்னார் என்னோட கம்பெனியில் நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது மாதிரி இன்ட்ரடக்ஷன்ஸ் நல்ல விஷயம். அப்புறம் என்னுடைய லேமஸ்க்கு என்ற படம் அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து என்னோட ஹாலிவுட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காமிக்கணும். அண்ட் அது ஒன்று அது இல்லாமல் இந்தியாவில் ஒரு யூத்தோட எனர்ஜி இப்போ அப்படின்னா நம்மளை யாரும் நிறுத்த முடியாது, நம்ம ப்ராக்ரஸ் நிறுத்த முடியாதுன்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி வந்து இந்த படத்துலையும் நான் பார்க்கும்போது சரி ரெண்டும் கம்பைன் பண்ண இருக்கும். இந்த படத்தை மீறியும் அது இந்த பாட்டு நிற்கணுன்ற மாதிரி விவேக்கிட்ட கேட்கும்போது விவேக் இந்த லிரிக்ஸ் கொடுத்தாரு. இந்த பாட்டு Excellent. Thank you very much Vivek for also associating yourself with the project. சார் இப்போ டைரக்டர் பற்றி நீங்கள் சொன்னீங்க, டைரக்டர் ஜோ வந்து இந்த ஆந்தம் பார்த்துட்டு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். பயமாக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக தெரியும்ல ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒரு தமிழ் பாட்டு ஹிந்தி பாட்டு வரும்போது நம்மளா ஏன் இருந்தாலும் வந்தான்ற மாதிரி ஒரு பட் அந்த ஃபேன்ஸ் ஏற்கனவே இருக்காங்க. அது இல்லாத ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து அவெஞ்சர்ஸ்னா அவங்க ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அந்த மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு ஆக்சுவலாக அவங்கள வந்து இந்த படத்தோட பிரமிப்பு, இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு சின்ன பிரிட்ஜ்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி தான் நினச்சி இந்த பாட்டு பண்ணேன். என்ன சொன்னீங்க கொஸ்டின்? இல்ல டைரக்டர் வந்து இந்த ஆந்தம் பார்த்துட்டு இந்த டைரக்டர் வந்து ஒரு டெல்லர் ஒன்று போனப்போ நான் பயந்துருந்தேன். ஏன்னா என்ன சொல்ல போகிறாரு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேட்டுட்டு திருப்பி போட சொன்னார். போட்டு பயங்கரமான ஹெட்டு கொடுத்துட்டானே அப்படின்னு சொன்னார். நான் போய் சொல்ல அது மாதிரி சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்னியில் இருக்கவங்க நிறைய பேர் என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அதாவது நல்ல ஹிந்தி வெர்ஷன் கேட்டு. ஸோ தமிழ் ஆக்சுவலாக இப்போ நான் மிக்ஸ் பண்ணி தான் கேட்குறோம். இன்னைக்கு தான் ரெடியாச்சு. ஓகே. ஆல்சோ நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க. பட் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ஸ் அவெஞ்சர்ஸோட செகண்ட் பார்ட் அதில் வந்து ஒரு சீக்வன்ஸையே வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட எந்திரன் படம் நீங்கள் கம்போஸ் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி அவர் கம்போஸ் பண்ண தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. கரெக்டாக? கண்டிப்பாக. அது ஒரு ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி குட் இன்ஃபர்மேஷன். நம்ம பார்க்கல நம்ம மதிக்கவே இல்லை. இல்லை நம்ம அதுக்கு என்ன பண்ணாலும் மதிக்க மாட்டோம். அது வந்து அவங்க சொல்லும்போது ஒரு மேல்நாட்டு அவங்க வந்து சொல்லும்போது தான் நம்மளால கூட பரவாயில்ல செய்கிறோன்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் வி நீட் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு அவர் பீப்புள் இன் அ வே அண்ட் ரெக்கக்னைஸ் த ஹார்ட் ஒர்க் அண்ட் இட்ஸ் நைஸ் ஃபார் டு சே தட் அண்ட் தோ த சீக்வன்ஸ் இஸ் நாட் தட். அந்த சீக்வன்ஸ் என்னோட ஃபேவரட்டும். அந்த எல்லா ரொம்பவும் ஜாயின் ஆகிட்டு அந்த பெரிய ரொம்ப அப்சல்யூட்லி சார். சார் அவெஞ்சர்ஸ் பற்றி தெரியாதவங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. பட் அவெஞ்சர் ஃபேன்ஸ் பயங்கரமாக க்ரேஸியாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக்கை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி லோக்கல் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும். இந்த ப்ரெஷரை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? அதை பற்றி மறந்துடணும். பிடிச்சவங்களுக்கு நன்றி, பிடிக்காதவங்களுக்கு அடுத்த தடவை இன்னும் பெட்டர் முயற்சி பண்ணி பெட்டர். வெரி நைஸ்லி செட் சார். லாஸ்ட் கொஸ்டின். கம்ப்யூட்டர் கிராஃபிக் இன்டர்ஃபேஸில் வந்து நிறைய படங்கள் நம்ம ஊர்லேயும் இப்போலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களே பண்ணியிருக்கீங்க, எந்திரன் 2.0 அப்படி சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி வளர்ந்து வரும் காலகட்டத்தில் கிராஃபிக்கல் மூவிஸ் நிறையா வர மியூசிக்கில் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும், புதுசாக இருக்கும், அதில் இருக்கிற க்ரோத் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆளுங்களே இந்த க்ரோத் இட்ஸ் ட்ரெமெண்டஸ். ஒரு நாள் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் கேட்டப்போ இது நம்ம ஊர் ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஆக்சுவலாக ஒரு மலையாள ரேடியோ ஸ்டேஷன் கேட்டேன் துபாயில், அப்புறம் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். ஸோ இந்த சவுண்டே இப்போ எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெரிமெண்டிங், எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு there's good competition and so in the மாதிரி சமயத்தில் I think uncompromising we have to push the bar again
higher and higher. And இப்போ பார்த்தீங்கன்னா லிடியன் எங்கள் ஸ்கூலில் படித்த கேம் கன்சல்ட்டில் படித்த லிடியன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பியானோ செலக்ட் ஆகிட்டு $1 million. ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.